டிஎஸ்கே ஆ என்ன சிந்திச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றுடா நீட் படம் பார்த்துட்டு வந்ததுலேருந்து என் மண்டைக்குள்ள யாரோ கையை விட்டு மூளையை வெளியே எடுத்து பிஷிங்கிட்டு திரும்ப மண்டைக்குள்ள வச்ச மாதிரி இருக்குடா. ஒன்றுமே புரியலை, ஒரே தலைவலி. இந்த படத்துல புரியாம அப்படி என்ன இருக்கு? அப்போ இந்த படம் உனக்கு புரிஞ்சுதா? நான் வேணா எக்ஸ்பிளைன் பண்ணவா? எங்க சொல்லு பார்க்கலாம். ஸ்ரேயாவும் ரவியும் லவ் பண்றாங்க. இந்த லவ்வுக்கு நடுவுல சின்ன சண்டை. இந்த சண்டையை தீக்க வந்தவங்க தான் பிரபுவும் நிலாவும். இந்த சண்டையை தீக்கிற கேப்ல இவங்க 2 பேருக்கும் லவ் ஆயிடுச்சு. இந்த லவ் அப்படியே கொஞ்சம் தூரம் போச்சா, அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. இந்த கேப்ல நிலாவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். அதே கேப்ல பிரபுவுக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம். ஓகே, அதுக்கப்புறம் ராஜேஷும் பிரபுவும் கல்யாணத்துக்கு போறாங்க. இந்த ராஜேஷ் யாரா? ராஜேஷ் யாருன்னு தெரியாதா? ஆஹா. சரி, நான் முதல்ல இருந்து வரேன். ராஜேஷ் அவன் ஃப்ரெண்டு. போ 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 போ. கல்யாணத்துக்கு போன இடத்துல அஞ்சலிக்கு பிரபு மேல காதல். அஞ்சலி யாருடா? அதான் கோவால மீட் பண்ணாங்களே. கோவாக்கு ஏன்டா இவங்க போறாங்க? அங்கதான் நிலாவுக்கும் அரவிந்துக்கும் கல்யாணம். என்னத்த சொல்றதுன்னு தெரியல கண்ணு கண்ணு கண்ணு. கடைசியில பிரபு அஞ்சலிய கல்யாணம் பண்ணானா, நிலாவை கல்யாணம் பண்ணானா, பிரீத்திய கல்யாணம் பண்ணானா, இல்ல அடையளவு ராஜேஷ தான் கல்யாணம் பண்ணாங்கிறதா கதை. படம் புரியலன்னு தானடா ஓன்ட்ட கதை கேட்டேன். நீ சொன்னதுல எனக்கு இன்னும் மண்டே பிச்சுக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் நீ வாயே திறந்த அவ்வளவுதான், அசிங்கமா கேட்பேன். இடையில ஒரு கேன்சர் பேஷண்ட் ஒரு கதை. இதுக்கப்புறம் வாயை திறந்தா வாயிலே நானும் போடுவேன்.